இந்த வருடத்தில் நடந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்தியாவின் சில மாநிலங்களிலே ஒரிசா, சத்தீஸ்கர், குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் தொப்பி விற்கக்கூடாது, வேதாகமம் இங்கு இருக்கக்கூடாது, ஆலயம் இருக்கக்கூடாது என்று சொல்லி சில அமைப்பினர் வன்முறைகளிலே ஈடுபட்டதை ஊடகங்களின் மூலமாக கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட வன்முறை செய்யப்பட்ட அமைப்பினருக்கு வேதாகமம் இருக்கக்கூடாது என்று சொன்னால், இந்தியாவிலே நாம் பயன்படுத்துகிற மயக்க மருந்து, கல்வி, கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்ட கல்வி, விமானம், ட்ரெயின், ஸ்மார்ட் ஃபோன், அநேக உபகரணங்கள் கிறிஸ்தவர்களாலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமம் உலகோருக்கான வேதாகமம், உலகத்திற்கான நற்செய்தியை சொல்லுகிற வேதாகமம் வேண்டாம் என்றால், கிறிஸ்தவ சகோதரர்கள் கண்டுபிடித்திருக்கிற கண்டுபிடிப்புகளும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? எந்த ஒரு பொருளையும் நாம் வேண்டாம் என்று தவிர்த்து விட முடியாது. அப்படி என்றால் இந்தியா ஒரு பன்முகம் கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டிலே அனைத்து மதத்தினருடைய மாண்புகள் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அன்பு, சகோதரத்துவம் போன்றவை பேணி காக்க அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஆகையினாலே ஒருவருக்கொருவர் மனித குலத்திற்கு எதிராக செயல்படுவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. ஆகையினாலே மனித மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்கள் எங்குமே நடந்துவிடக்கூடாது. இப்படி மனித உரிமை மீறல்கள் எங்கு நடந்தாலும் ஆளுகை செய்கிற மாநில முதல்வர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி அனைத்து மக்களும் ஒற்றுமையாய் வாழ வழி செய்யுங்கள் என்று கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.